அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். நோன்பு வைக்கிறோம் சார். இப்போ நோன்பு அப்படின்ற இந்த வார்த்தைக்கு அரபியில் சௌம் அப்படின்னு சொல்கிறோம். இது ஏன் இந்த சௌம் அப்படின்னு வந்திருக்குது? இதுக்கான காரணம், பெயர் காரணம் என்ன சார்? நோன்பு அப்படிங்கிறோம், அரபியில் சௌம்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் சொன்னீங்க. இப்போ சௌமுங்கிற வார்த்தைக்கு நேரடி பொருள் அல் இம்சாக், தடுத்து கொள்ளுதல் அப்படிங்கிறது தான். ஏண்டா இந்த நோன்பாளி நோன்பு வைத்திருக்கிற அந்த காலத்தில், அந்த நேரத்தில் 3 விஷயங்களிலிருந்து தன்னை தடுத்து கொள்கிறார். ஒன்று, சாப்பிடுவதிலிருந்து தன்னை தடுத்து கொள்கிறார். 2வது, அருந்துவதிலிருந்தும் தடுத்து கொள்கிறார். 3வது, இல்லறத்தில் ஈடுபடுவது, அதிலிருந்தும் தடுத்து கொள்கிறார். அப்போ 3லிருந்தும் தன்னை தடுத்து கொள்கிறார் நோம்பாளி. ஆகவேதான் தடுத்து கொள்ளுதல் என்ற பொருள் கொண்ட சௌமுங்கிற வார்த்தை அதுக்கு பெயராக சொல்லப்படுகிறது.